அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் தி கைஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சப்கோ சாதர் பிரணாம். गोल्ड मेडलिस्ट हिंदी गाइस प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आज का कार्यक्रम है सत्संग. इस सत्संग कार्यक्रम के अंतर्गत कुछ दोहे और कुरल देखने वाले हैं. आशा है कि आप इसको लाइक करेंगे, और क्योंकि थोड़ा एक ही प्रकार का हो तो जरा बोर लगता है, इसलिए थोड़ा सा अगर चेंज हो तो अच्छा रहेगा. इसी ख्याल से मैंने शीर्षक चेंज कर दिया है. व्याकरण की जगह, स्पोकन हिंदी की जगह कुछ ऐसी बातें, नीति की बातें हम बताएंगे. इसी उद्देश्य से मैंने ये चुना है, ये शीर्षक चुना है. आशा है कि आपको अच्छा लगेगा. சில மாற்றங்களுக்காகவே நான் இன்றைக்கு இலக்கணத்திற்கு பதிலாக, கிராமருக்கு பதிலாக இந்த நீதியை தொடங்கியிருக்கிறேன். தோஹா அமிர்த் என்னும் தலைப்பிலே, தோஹா அமிர்த் என்னும் தலைப்பிலே சில மகான்களுடைய தோகைகளை பற்றியும் தமிழில் இருக்கின்ற குறளை பற்றியும் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். சிறிது மாற்றத்துக்காக இந்த ஏற்பாடு செய்திருக்கிறேன். மேலும் இன்றைய சூழ்நிலையிலே நமக்கு தேவை ஒற்றுமை. என்றால் எல்லையிலே எதிரிகள் நம் நாட்டு மீது தாக்குகின்ற இந்த வேளையிலே நம்முடைய ஒற்றுமை வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு இந்த தலைப்பை எடுத்திருக்கிறேன். இது ஒரு சிறிய முயற்சி தான், மிக சிறிய முயற்சி. இமயமலையை போன்றது அந்த ஒற்றுமை என்பது, ஒருமைப்பாடு என்பது. நான் கூறுவது சிறு எறும்பை போன்றது. இருந்தாலும் சிறு திரும்பும் பல்குத்து உதவும் என்ற கருத்தின்படி நான் இன்றைக்கு இந்த சிறு கருத்தை நான் தங்களுக்கு சொல்லிருக்கின்றேன். அக்பர் பாஷா, நீங்கள் அறிவீர்கள், முகலாய பேரரசர் அக்பர். முகலாய பேரரசர்களிலே அக்பரை போன்ற ஒரு சிறந்த ஒரு அரசர் தோன்றவில்லை. ஏனென்றால் அவர் எல்லாரையும் மதித்தார், எல்லா மதங்களையும் மதித்தார். அவரிடம் இந்த மத கட்டுப்பாடு, மத தார்மீக கற்றதா சொல்லப்படுகின்ற அந்த தன்மை அவரிடம் முற்றிலும் இல்லாமல் இருந்தது. அதனால்தான் அவர் புதிதாக ஒரு சமயத்தை உருவாக்கினார். அதன் பெயர்தான் தீனே இலாஹி என்பது. தீனே இலாஹி என்ற ஒரு புதிய சமயத்தை உருவாக்கினார். அந்த சமயத்தின்படி அவர் அனைவரையும் ஒன்றாக இணைத்தார். ஒருமைப்பாடு வேண்டும், நம்முடைய வேற்றுமை கூடாது, நாம் எல்லோரும் மனிதர்கள், मनुष्य है, मनुष्यता है, इसलिए हम सब मनुष्य हैं, इंसान है, इंसानियत का पालन करें, इंसानियत को कायम करें. இந்த நோக்கத்தோடு தான் அவர் தீனே இலாஹி என்ற அந்த புதிய சமயத்தை உருவாக்கினார். அது அந்த அந்த அவர் காலத்திலே பிரபலமாக இருந்தது. பின்னாலே அது சோபிக்கவில்லை. அது காரணங்கள் பலவா இருக்கலாம், நாம் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே அவருடைய அவையிலே அவரோடு வாழ்ந்து, அவரோடு வளர்ந்து, அவரோடு கூடவே இருந்த ரஹீம், அப்துல் ரஹீம் கான்கானா, அவருடைய முழு பெயர் அப்துல் ரஹீம் கான்கானா என்பது. இவர் அப்துல் ரஹீம் கான்கானா என்பவர் அக்பரை வளர்த்து ஆளாக்கிய பைரம் கான் என்பவருடைய மகனாவார். அக்பரை வளர்த்து ஆளாக்கி அவர் கையிலே அந்த அரியணை ஒப்படைத்தவர் யார் என்றால் பைரம் கான் தான். அந்த பெருமை பைரம் கானுக்கு உரிய தன்னுடைய ராஜ விசுவாசத்தை காண்பித்தார் பைரம் கான். அந்த பைரம் கானுடைய மகன்தான் ரஹீம். ஆக ரஹீம் அக்பருடைய தோழர், அவருடைய குழந்தை போது நண்பர், அவருடைய கிளாஸ்மேட், சகபாட்டி. அது மட்டுமல்ல, அவருடைய அமைச்சராகவும் இருந்தார். அமைச்சராக இருந்தார், கவர்னராக இருந்தார், படை தளபதியாகவும் இருந்தார், அவருடைய அட்வைசராகவும் இருந்திருக்கார். ஆக மிகப்பெரிய பர்சனாலிட்டி உடைய ஒரு நபர் அந்த ரஹீம் என்பவர். அவர் சிறந்த வள்ளலும் கூட, சிறந்த கவிஞரும் கூட. இவருடைய அனைவரும் ஒன்று, அனைத்து மதங்களும் ஒன்று என்ற கருத்தை அதிக உடன்பாடு கொண்டவர் ரஹீம் அவர்கள். ஆகவே ரஹீம் அவர்கள்
அனைவரையும் நேசித்தார், அனைவர்பாலும் அன்பு செலுத்தினார், அனைவருடைய நூல்களையும் மதித்தார், குறிப்பாக மத நூல்களை மதித்தார், அனைவருடைய இதிகாசங்களை மதித்தார், இந்தியாவுடைய வரலாற்றை மதித்தார், இந்தியாவுடைய புராணத்தை மதித்தார், புராண கதைகளை மதித்தார், காவியங்களை மதித்தார், கலைகளை மதித்தார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய அந்த மகானுடைய ரஹீமுடைய ஒரு துஆவை, ஒரு குரலை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். आप उत्तर भारतवासी के भाइयों बहनों, आप जानते हैं रहीम कौन है? उनका पूरा नाम है अब्दुल रहीम खान खाना, जो अकबर बादशाह, दिल्ली के बादशाह अकबर के सेनापति थे, सहपाठी थे, दोस्त थे, सब कुछ थे। इसलिए उसके उनके द्वारा जो कहा गया दोहा है, इसमें आज के शीर्षक के रूप में हमने उसको लिया है दोहा मृत, नाम है दोहा मृत। इसमें वे कहते हैं, दूर उड़ावत शीश पर कुछ रही के ही काम, जे ही रज मुनि पत्नी तरी सो ढूंढत गजराज। ये रहीम का दोहा है। दूर उड़ावत शीश पर कछु रही के ही काम, जे ही रज मुनि पत्नी तरी, जे ही रज मुनि पत्नी तरी सो ढूंढत गजराज। आप जानते हैं, நீங்கள் எல்லாம் அறிவீர்கள், அதாவது நீங்கள் எல்லாம் அறிவீர்கள், யானையானது தினமும் அதிகாலையில் சுத்தமாக ஆற்றுக்கு சென்று தடாகம் சென்று குளித்துவிட்டு தூய்மையாக வெளியே வரும், கரையேறும். கரையேறுடனே கரையிலே உள்ள அந்த மண்ணை எடுத்து, அந்த புழுதியை எடுத்து தன் தலை மீது போட்டுக்கொள்ளும். இது அனைவரும் அறிந்த ஒன்றாகும். தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள், ஒருவன் தனக்குத்தானே தீங்கு ஏற்படுத்திக் கொண்டால் அவனுக்கு, உதாரணமாக சொல்வார்கள், யானை தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொண்டது போல இவன் செய்தான் என்று சொல்வார்கள். அதாவது ஒருவன் தன்னுடைய அழிவுக்கு தானே காரணமாகின்றார் என்றால் அதற்கு காரணம் சொல்வார்கள், யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்வதை போல இவன் செய்கிறான் என்பார்கள். இந்த சொல்லடை, இந்த பழமொழி தமிழகத்திலே பிரபலம் இது. ஆனால் இங்கே ரஹீம் ஆகிய அவர் பிறப்பால் முஸ்லிம், இஸ்லாமியர் இருந்தாலும் கூட அவர் இந்த ராமாயணத்தின் எவ்வளவு பற்று வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆகவே இன்றைக்கு நாம் மதத்தின் பெயராலேயோ ஜாதியின் பெயராலேயோ வேற்றுமையை நாம் காட்டுகின்ற, வெறுப்பை காண்பிக்கின்ற நாம் இந்த கருத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அழகான கருத்தை நமக்கு பிற்காலத்திலே நமக்கு தேவை என்பதற்காக அவர் சொல்லி வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மற்ற நூல்களையும் கற்க வேண்டும், மற்ற மத நூல்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது குரானோ அல்லது குரான் ஷெரீஃபோ அல்லது பைபிளோ அல்லது குரு கிரந்த் சாஹிபோ, ஜந்தா விசாவோ அல்லது பகவத்கீதையோ அனைத்தையும் படிக்க வேண்டும். அனைத்திலும் உள்ள நல்ல கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழில் மொழி பெயர்த்தல் வேண்டும். பாரதியார். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழில் மொழி பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழில் இயற்றல் வேண்டும். திறமான புலமையெனில் அதை வெளிநாட்டார் வணக்கம் செய்திடல் வேண்டும் என்கிறார். ஆக வெளிநாட்டாருக்கு மட்டுமல்ல, நமக்கும் அதான். நாம் வெளிநாட்டாதான், பைபிளுக்கு நாம் வெளிநாட்டுதான், குரானுக்கு நாம் வெளிநாட்டுதான். இருந்தாலும் கூட நல்ல கருத்துக்கள் இருந்தால் அதை நாம் எங்கிருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் எடுத்துக்கொள்ள தவறக்கூடாது. அதான் அண்ணா அவர் சொன்னார்கள், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. அந்த மல்லிகை பூவானது அடுத்தவன் தோட்டத்திலே நமக்கு எதிரடி தோட்டத்தை வந்தாலும் கூட பரவாயில்லை, இருந்தாலும் கூட அதுக்கு மனம் உண்டு. மறந்துவிடக்கூடாது. அது அடுத்தவன் தோட்டத்தில் இருக்கிறதே, அதுக்கு மனம் இருக்காது, அது நாம் வெறுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. எல்லாற்றுக்கும் மனம் உண்டு. ஆகவே எங்கெல்லாம் நல்லது இருக்கிறதோ அவற்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய உலக ஒற்றுமைக்கு
ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் நினைக்கிறேன். ஆகவே அந்த கருத்தை நான் இங்கே இந்த ரஹீமுடைய கருத்தோடு இணைத்து பார்க்கின்றேன். ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த எழுதிய இந்த இந்த குறள், இந்த தோஹா இப்பொழுதும் பொருந்துகிறது என்று பார்க்கும் பொழுது மிக வியப்பாக இருக்கிறது. ராமாயண கதையை அவர் எவ்வளவு மதித்திருக்கிறார், ராமரை எவ்வளவு மதித்திருக்கிறார், ராமருடைய புகழை அவர் எவ்வளவு மதித்திருக்கிறார் என்ற அந்த கருத்து இந்த குறள் மூலமாக நமக்கு தெரிகிறது. இதை நாம் ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டும். இதில் உள்ள கருத்தை நாம் அப்படியே நுனிப்புகள் மேயக்கூடாது. ஆழமாக அருந்து பார்த்து புரிந்து பார்த்து இன்ட்ரெஸ்டோடு படிக்கணும். இது பாருங்கள், தூர் உழாவத்து சீஷ்பர், தூர்னா தூசி, மண்ணை எடுத்து தலைமீது போட்டுக் கொள்கிறது. தூர் உழாவத்து சீஷ்பர், शीश डाल तरेन மீது. हाथी अपने सिर पर धूल को उड़ाकर अपने शरीर पर लगा लेता। धूल उड़ावत शीश पर कचुरई कई काम, कई काम किस लिए, क्या वास्ते, किस लिए, किस कारण, कुछ रही लेकिन समथिंग हैपन देयर, समथिंग हैपन சொல்வார்கள். दाल में कुछ काला जरूर है, दाल में काला कुछ जरूर है. ये धूल को नहाकर आने के बाद हम धूल को मिटाने नहाते हैं, लेकिन ये हाथी जो है नहाने के बाद साफ है शरीर, साफ शरीर पर धूल को उठाकर, सूंड पर उठाकर अपने शरीर पर लगा लेता है. यही काम है. किस काम के लिए, किस लिए, किस वास्ते. लेकिन वे सोचते हैं कच रही, समथिंग हैपन दैट, इधर इருக்கு, दाल में कुछ काला जरूर है, इसलिए वो ऐसा काम करता है. हाथी क्यों करता है, हाथी बेवकूफ नहीं है, वो तो बुद्धिमान है, फिर भी ऐसा काम करता है. क्यों करता है, किस लिए करता है, कुछ काम है, कुछ समथिंग हैपन देयर, ஏதோ கொஞ்சம் இருக்கிறது, ஏதோ மேட்டர் இருக்கிறது, ஆகையா தான் அது செய்கிறது. தூர் உடாவ சீஷ் பர் கச்சுரஹி கேஹி காம், ஏதோ சம்திங் ஹேப்பன் தேர், ஆகையா தான் செய்கிறது. சரி, அது என்ன காரணம் என்று ரஹீம் சொல்கிறார். ராமாயண கதையிலே அகலிகை என்ற ஒரு முனிவருடைய மனைவி, கௌதமர் அவருடைய கணவர், அவருடைய மாபெரும் முனிவர், அவருடைய மனைவிதான் அகலிகை. கற்புள்ள மங்கை, அழகிய மங்கை, கற்புள்ள மங்கை. அந்த அகலிகை ஒரு நாள் ஆற்றிலே குளிக்கப் போகின்ற பொழுது மேலே பறந்து வந்த இந்திரன் அவளை காண்கிறான். அவளை கண்டு அவள் மீது காதல் கொள்கிறான். இந்த வேலையா தான் அப்புறம் காதல் கொள்கிறான். அவளை அடைய எண்ணுகிறான். ஒரு நாள் விடியற் காலையிலே அதிகாலை எழுந்து தான் வீட்டுக்கு வருகிறான். அந்த குடிசைக்கு வருகிறான். வந்து சேவலை போல உருமாறுகிறான். சேவலை போல உருமாறி கூவுகிறான். சேவல் கூவமல்ல, அதிகாலை கூவுகிறான். இப்பதான் கிடையாருக்கு அந்த காலத்து கிடையாது அலாரம் இது. ஆகவே சேவல் கோதை பார்த்துத்தான் பொழுதை கணிப்பார்கள். எங்களுக்கு நான் திருவிழாந்தவங்க கூட வீட்டில் அம்மா அப்பாவும் சொல்லுவார்கள், சேவல் கூவிடுச்சு இந்திரராமர். ஆக சேவல் கோதை வைத்துக் கொண்டுதான் அன்றைக்கு காலத்தை கணக்கிட்டார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆக அவன் சேவலாக வந்து கூவினான். கூவிய உடனே முனிவர் எழுந்தார். வழக்கம் போல தான் அதிகாலை எழுவார், கங்கைக்கு போவார், குளித்து விட்டு பூஜை செய்துவிட்டு திரும்பி வருவார். அப்படி அவர் எழுந்து போய்விட்டார், ஆற்றுக்கு போய்விட்டார். அது விடிய காலை அல்ல, அது நள்ளிரவு. சேவல் கோவிய காரணத்தாலே அந்த சேவல் உண்மையா சேவல் அல்ல, இந்திரன் சேவலாக மாறி கூவினான். நள்ளிரவிலே கூவினான். அவர் விடியற்காலை என்று கருதி கொண்டு எழுந்து ஆற்றுக்கு வழக்கம் போல குளிக்க போய்விட்டார். அவர் முனிவர் வெளியே போன பிறகு இந்திரன் மறுபடியும் வேடம் மாற்றி அந்த முனிவரை போலவே உருவெடுத்து உள்ளே சென்றான். அந்த குடிசைக்குள்ளே சென்றான். அகலிக்கு ஆச்சரியம், என்ன கொண்ட மாட்டீங்க அப்படிங்கிற பொழுது, இல்லை இன்னும் பொழுது விடுவலை சொல்லி அவன்கிட்ட சொல்லி அவளுடன் அங்கே படுத்து கொண்டான். அவளை கெடுத்து விட்டு சென்று விட்டான். இவர் அந்த பெண்ணும் அகலிகை பாவம் வழக்கம் போல தான் கணவன் தான் என்று கருதி கொண்டு அவனோடு புணர்ந்தாள்.
அவன் சென்ற பிறகு வழக்கம் போல அந்த ஒரு நேரம் பார்த்து வந்தார். முனிவர் வந்தார். வந்து பார்த்த பொழுது தகவலை அறிந்தார். அறிந்தவுடனே அவர் கோபம் கொண்டார். யார் மீது கோபம் கொண்டார்? வந்தவன் மேல இல்ல. அதான் மறந்து விட்டானே, தன்னுடைய மனைவி மீது கோபம் கொண்டார் அவர், அந்த முனிவர். உடனே அகலிகைக்கு சாபம் கொடுத்தார். நீ கல்லாக போ, நான் இருக்கும்போது நீ அடுத்தவனை புறந்த காரணத்தினால் நீ கல்லாக போ என்று சாபமிட்டார். அந்த சாபமிட்டார். உடனே அந்த அகலிகை, அந்த பெண் கல்லாக மாறினாள். கல்லாக மாறினாள் அகலிகை. மாறிய பிறகு அவள் தன் தவறுக்காக, தான் அறியாமல் செய்த தவறுக்காக, அவள் தெரிந்து தவறு செய்யவில்லை, அவள் தெரியாமல் தவறு செய்தாள். தெரியாமல் செய்யாமல் செய்த பிழைக்கு மன்னிப்பு உண்டு. ஆகவே தெரியாமல் செய்த பிழைக்கு ஏன் நீங்கள் என்னை சபிக்கிறீர்கள்? சரி, இதற்கு என்ன விமோசனம் என்று கேட்ட பொழுது அப்பொழுது அவர் சொன்னார், சாபம் கொடுத்ததுதான். மறுபடியும் காலம் மாறும், யுகம் மாறும். யுகம் மாறுகின்ற பொழுது விஷ்ணு பகவான் ராமனாக அவதரிப்பார். திரேதா யுகத்திலே ராமனாக அவதரிப்பார். அவர் இங்கே வருவார், காட்டுக்கு வருவார், வனவாசம் வருவார். வருகின்ற பொழுது அவருடைய பாதம் மண் படுகின்ற பொழுது, என்றால் அவர் காலிலே செருப்பு இருக்காது, பாதையை இருக்காது. என்றால் அந்த பாதையை தான் தன்னுடைய தம்பி பரதன் பெற்றுக்கொண்டானே. ஆகவே வெறும் கால் நடந்து வருவார். அவருடைய பாத புழுதி, பாதமெல்லாம் மண்ணாக இருக்கும். அந்த மண் பட்டவுடனே இந்த உன் மீது பட்டால் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று தன்னுடைய கணவர், அவருடைய முனிவர் கௌதமன் அவருக்கு சாப விமோச்சனம் அடைகிறார். அன்றைக்கு கல்லாக போனவள்தான் அகலியே காலம் புறாவும் கல்லாக கிடந்தாள். திரேதா யுகத்திலே ராமர் வந்த பொழுது, ராமர் சீதையை தேடி கானகம் சென்ற பொழுது, வனவாசம் போன பொழுது, கானகம் சென்ற பொழுது, அப்பொழுது காட்டிலே ஒரு பாறை மீது அமர்ந்தார். அந்த பாறையிலே அவருடைய பாதம் பட்டது. அவருடைய பாதம் மண் பட்ட காரணத்தாலே அகலிகைக்கு சாபம் விமோச்சனம் ஏற்பட்டது. ஆகவே மீண்டும் அவள் பெண்ணாக மாறினாள், இறைவனை அடைந்தாள் என்பது ராம காதையில் வருகின்ற ஒரு வரலாறாகும். அந்த நிகழ்ச்சியை இங்கே அவர் சேர்க்கிறா பாருங்கள். ரஹீம் எவ்வளவு பெரிய உயர்ந்த கருத்து அது. மத ஒற்றுமைக்கு இதோட பெரிய ஒரு உதாரணம் தேவையே இல்லை. என்னதான் அவர் ரஹீம் முகலாய பேரர்களுடைய அமைச்சராக இருந்தாலும் கூட எல்லா மதங்களையும் மதித்தார், எல்லா மத கோட்பாடுகளையும் மதித்தார், எல்லா மத நூல்களையும் மதித்தார் என்பதற்கு சிறந்த உதாரணம். இதோ சொல்கிறார். சரி, அவள் ஏன் அந்த யானையானது அந்த மண்ணை எடுத்து போட்டுக் கொடுக்கிறது? யானை பற்றி சொல்வார்கள், தமிழ் சொல்வார்கள், யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்று சொல்வார்கள். வாஸ்தவம் தான், மறுக்கவில்லை. ஆனால் அதற்கு யானைக்கு தன்னுடைய பிறவி என்பது அதற்கு ஒரு இடுக்கான பிறவி என்றே கருதுகிறது. ஏனென்று சொன்னால், உருவமோ பெருசு, எங்கேயாவது போகணும் விட வேகமாக போக முடியாது, உருவம் பெருசு, தூக்கிட்டு போடணும். அப்புறம் உணவு எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்தாது, வயிறு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆக உணவு நிறைய தேவை. நிறைய உணவுக்காக அது என்ன பண்ணணும், இறை தேடி போக வேண்டியிருக்கும். இப்படி நிறைய பிரச்சனை இருக்கிறது. அதற்கு உடம்பு பெரிதானால வேகமாக நடக்க முடியாது, உருண்டு படுக்க முடியாது, பிறட படுக்க முடியாது, எல்லா வகையிலும் மிக கஷ்டம் என்பதற்காகவே அது இந்த பிறவி எனக்கு வேண்டாம், இந்த யானை பிறவி ஒரு ஈனப்பிறவி என்று கருதி அதனை செய்கிறது. எனக்கு கடவுளே, பகவானே, திருமாலே, விஷ்ணுவே, எனக்கு வேறு பிறவி கொடுங்கள். இந்த பிறவி எனக்கு அகலையை கிடைத்த சாபத்தை போன்ற இந்த பிறவி, இந்த யானை ஆகிய என்னுடைய இந்த பிறவியானது அகலிகைக்கு கிடைத்த சாபத்தை போன்று. எப்படி அகலிகையை கல்லாக மாறினாலோ அதே போல நானும் இப்ப யானையாக பிறந்திருக்கிறேன். எனக்கு பிறவி வேண்டாம், அல்லது பிறவி கொடுத்தாலும் கூட பறவையை போல ஈஸியாக சுலபமாக பறக்கின்ற ஒரு பிறவியை கொடுங்கள் என்று, இந்த பிறவி எனக்கு வேண்டாம் என்று இந்த அகலிகைக்கு எப்படி அந்த விமோசனம் கிடைத்ததோ, எதனால் கிடைத்தது? ராமனுடைய பாத புழுதி பட்டதால் கிடைத்தது.
அதுபோல எனக்கும் இந்த ஈனப்பிறவி தீர்ந்து சாப விமோசனம் கிடைக்குமோ, அந்த சாபத்தை விமோசனத்தை கொடுக்கின்ற இந்த மண், இந்த பூமி, இந்த மண்ணில் இருக்கிறதா என்று தேடி பார்க்கதாம், போட்டு பார்க்கதாமா. இருந்தால் அப்படி அந்த அந்த பொழுது இங்கே இந்த மண்ணில் இருந்தால், கலந்திருந்தால், அப்பொழுது எனக்கும் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு தான் அது குளித்த பிறகு தன் தலைமீது எடுத்து வாரி போட்டுக் கொள்கிறது. ஜேஹி ரஜ, எந்த புழுதியாலே முனி பத்னி தரி, முனிவருடைய மனைவியாகிய அகலிகே தரி, அதாவது சாப விமோச்சனம் பெற்றாளோ, கரை ஏறினாளோ, சோ அதை டூண்டத்த கதராள், யானையானது அதை தேடுகிறது. எப்படி அகலிகைக்கு சாப கொடுத்த அந்த புழுதி இந்த புழுதியை கலந்திருக்கிறதா என்று அது தேடுதாமா, தலைமையில போட்டுக்கொள்கிறதாமா. அப்படி இருந்தால் அது எனக்கு சாவ விமோச்சனம் அளிக்குமே என்ற கருத்தோடு தான் யானை தன் தரையை மண்ணை வாரி போட்டுக் கொள்கிறதாம் என்று ரஹீம் அவர்கள் சொல்கிறார். எப்படி ராமனோடு ராமனுடைய பெருமையோடு, இங்கே ராமனுடைய பெருமையை காட்டப்படுகிறது. ராமனுடைய பாதம் பட்ட புழுதிக்கே அவ்வளவு பெருமை என்றால் ராமனுக்கு எவ்வளவு பெருமை, ராமனுடைய பக்தி எவ்வளவு பெருமை, ராமனை தரிசிப்பது எவ்வளவு பெரிய பெருமை, ராமனுடைய அருளை எவ்வளவு பெரிய பெருமை. எப்படி அவர் ரஹீம் அவர் முஸ்லீமாக இருந்தாலும் கூட, இஸ்லாமியராக இருந்தாலும் கூட, அந்த இந்து மதத்தினுடைய கருத்துக்களை, இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளை, இந்து மதத்தினுடைய கடவுளை, ராமனை எவ்வளவு மதித்திருக்கிறார். ராமனுடைய மண்ணு கூட அவ்வளவு மகிமை என்றால் அவருக்கு எவ்வளவு மகிமை இருக்கும். ராமரை வணங்கினால் நமக்கு எவ்வளவு பெருமை என்ற கருத்தையும் அவர் இங்கே நமக்கு சொல்லாமல் சொல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது போல் நிறைய சொல்லிக்கிறாள். ஒரு சின்ன உதாரணம், இந்த உதாரணம் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டது இந்த இந்த நேரத்துக்கு, இந்த சந்தர்ப்பத்திற்கு இது மிக அனைவரும் அறிய வேண்டிய, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய, அனைவரும் பார்த்து உணர வேண்டிய, தன் அறிவுக்குள்ளே போட்டு வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த கருத்து என்பதை நான் இங்கே உங்களுக்கு பதிவிட விரும்புகிறேன், பணிவோடு விரும்புகிறேன். இதை நீங்கள் மத பிரச்சாரம் என்று கருத வேண்டாம். நான் இங்கே நல்லிணக்கத்தை, ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் விதமாக ரஹீம் அவர் சொல்லியிருப்பதை நான் இங்கே உங்களுக்கு விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது விளக்க தெளிவுரையை தவிர என்னுடைய போதனை அல்ல, என்னுடைய பிரச்சாரம் அல்ல, மத பிரச்சாரம் அல்ல, இதனுடைய போதனை மட்டுமே. देखिए दूर उड़ावत शीश पर कचुरही के ही काम, ये ही रज मुनिपत्नी तरी, सो उसको ढूंढते गजरा, हाथी उसको ढूंढता है. எந்த மண் மகானாகிய ராமனுடைய காரடி பட்ட மண்ணால் முனிவருடைய மனைவி அகலிகைக்கு சாபமோசனம் ஏற்பட்டதோ, அந்த மண் இங்கே இருக்கிறதா? அப்படி இருக்குமேயானால் அது என்னுடைய இந்த சாபத்தை போக்கட்டும் என்ற கருத்தோடுதான் யானை தன் தரையிலே அந்த மண்ணை வாரி போட்டுக் கொடுக்கிறது என்ற கருத்தை, அந்த நிகழ்ச்சியை இங்கே எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். ரஹீம் कहते हैं, अपने रहीम कहते हैं, हाथी नहाने के बाद रोज अपने शीश पर दूर को उड़ा लेता है, दूर पर उड़ेल देता है, डाल देता है. क्यों, क्या कारण है? यही कारण है कि त्रेता युग में भगवान रामचंद्र मूर्ति जब वनवास पर गए, सीता की खोज में गए, तो उस समय उनके पैर धूल से भरा हुआ था. वो चट्टान पर लगा, वो पैर लगने से वो चट्टान हालिया के रूप में बदल गया. हालिया का शाप मोचन हुआ. वो दूर, वो महिमामयी धूल यहाँ पर है या नहीं, उसको ढूंढते हुए देखने के लिए हाथी अपने सिर पर धूल को उड़ेल देता है. अगर वो राम की रज इस मिट्टी पर हो, मिट्टी में हो, इस धूल में हो, तो मैं भी तर जाऊंगा, मेरा भी शाप विमोचन हो जाएगा. ये इतना बड़ा मोटा शरीर, इतना बड़ा दुखदायी जीवन सब मिट जाएगा, मेरा भी शाप विमोचन हो जाएगा. इस प्रकार आलिया का शाप विमोचन हुआ था. ये धूल इस धूल में कहीं है या नहीं, इसकी जांच करने के लिए, मात्र के लिए वो अपने सिर पर धूल को उड़ा लेता है. यही
इस दोहे का मतलब है, व्याख्या ये है। इसलिए इसमें धार्मिक एकता, धार्मिक समन्वय भावना, सभी को समान माने, सभी मतों धर्मों का आदर करें, सभी मजहब का सम्मान करें, सभी मजहबीय वेद ग्रंथों का सम्मान करें। इसलिए यहाँ पर राम की महिमा बताई गई है, राम के राज्य की महिमा बताई गई है और रामायण की महिमा बताई गई है। ये सब रहीम कहते हैं, कोई यहाँ पर देखने लायक है। इस्लाम और हिंदू इसमें कोई भेद नहीं है, क्योंकि सब कवि हैं, सब मनुष्य हैं, सब इंसान हैं। इसलिए ये गजराज इस प्रकार राम की महिमामयी धूल को ढूंढता है, इसी प्रकार हम भी राम की महिमामयी धूल को ढूंढें और राम की कृपा का पात्र बने और रहीम राम पर भक्ति करें और उनकी कृपा कटाक्ष हम पर पड़े और हम भी तरें, हम भी तरें, हम भी, क्योंकि हर मुनिगण यही चाहते हैं कि दोबारा हमारा पुनर्जन्म ना हो, क्योंकि जन्म लेने से बार बार मुसीबतें झेलनी पड़ती हैं। इसलिए हमें दोबारा जन्म ना हो, ये बात भी यहाँ पर हिंदुओं का जो बात है, धर्म अर्थ काम मोक्ष, काव्य की आत्मा क्या है इसके बारे में बताया गया है। हमारे मुनियों ने बताया है, धर्मार्थ काम कामोक्ष फलाहिम इदम काव्यम। काव्य का उद्देश्य किस लिए है? या तो धर्म के लिए है, या तो अर्थ के लिए होना चाहिए, या तो काम के लिए होना चाहिए, या तो मोक्ष के लिए होना चाहिए। धर्मार्थ फलाहिम इदम काव्यम। काव्य का उद्देश्य या तो धर्म के लिए हो, या अर्थ के लिए हो, संपत्ति के लिए हो, या काम के लिए हो, अपनी इच्छा के लिए हो, या मोक्ष के लिए हो। इस प्रकार हम क्या चाहते हैं? सनातनी धर्म क्या बोलता है? हमें मोक्ष चाहिए, பிறவாமை வேண்டும், இதுதான் எல்லா மதங்களும் சொல்கிறது. சிவனை பார்த்து கேட்கிறார் ஔவையார். சிவன் கேட்கிறார் அவையை பார்த்து, அவையே உனக்கு என்ன வேண்டும்? வரும். அதற்கு அவர் கேட்கிறார், மீண்டும் பிறவாமை வேண்டும், பிறவாமை வேண்டும். சரி, உடனே சிவன் கேட்கிறார், மீண்டும் பிறந்தால் ஐயனே உமையென்றும் மறவாமை வேண்டும். तुमको नहीं बोलना चाहिए, ऐसा वर चाहिए, लेकिन ये मुझे जन्म ही नहीं चाहिए, मोक्ष चाहिए। मोक्ष की पल के लिए सब लोग रहते हैं, सभी मुनिगण, सभी तपस्वी गण तपस्या करते हैं, सब कुछ करते हैं। ये बात यहाँ पर छोटे लाइन में एक दोहे में रहीम ने जो इस्लाम पे यही एक लायक है, इस्लाम पे इन्होंने हमको सिखाया है। इनकी सीख को हम अपने सिर हाथों पर लें, आंखों पर लें और इसका पालन करें और दुनिया में, इस संसार में, इस भारत में धार्मिक समन्वयता को, धार्मिक एकता को फैलावे। ये संदेश रहीम 400 साल पहले ही हमको दे चुके हैं। हम उनका पालन करें और आगे बढ़े। यही इस दुआ का मैंने इसको दोहा मुर्ज शीर्षक दिया है। और अब आएंगे தமிழ் के குரல். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய उलवाக इन्नाद கூறल कनिरुप काय कवरंदற்று. देखिए, हमारे घर में बगीचा है, आम का बगीचा है, आम है, पेड़ों में आम है, पके आम है, कच्चे आम भी हैं। हमें क्या करना चाहिए? तोड़ना चाहिए, आम तोड़ना चाहिए। कौन से आम को तोड़ें? कच्चे आम को या पके आम को? எந்த பழத்தை நம்ம தோட்டத்திலே பறிப்பது? பழுத்த பழத்தையா, பழுக்காத காயையா? मांगाई पुलिकुम, मामलम इनिकुम। कच्चा आम खट्टा होता है, पका आम मीठा होता है। लेकिन हम क्या करते हैं? पके आम को नहीं तोड़ते हैं, कच्चे आम को तोड़ते हैं। நாம் என்ன செய்கிறோம்? பழுத்த பழத்தை பறிக்காமல் காயை பறிக்கிறோம். அது மாதிரி அந்த காயை பறிப்பது எவ்வளவு அறிவீனமோ அது போலத்தான் இங்கே
நம்முடைய இனிய சொற்கள் இருக்கின்ற பொழுது அந்த சொற்களை கூறாமல் கசப்பான வார்த்தைகளை பிறர் மீது கடும் சொற்களை பயன்படுத்துவது அது கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அங்கே பழுத்த பழம் இருக்கின்ற பொழுது அதை பறிக்காமல் புளித்த காயை பறிப்பது எப்படியோ அப்படித்தான் இது என்கிறார். देखिए இனிய உளவாக இன்னாத கூறல் கூறல் कहना मीठी बातें कहना கனி இருப்ப கனி இருப்ப கனி இருப்ப காய் கவர்ந்தற்று கனி இருப்ப காய் கவர்ந்தற்று पके हुए आम के होते हुए भी जो कच्चा आम तोड़ता है उसी प्रकार है ये बात। इससे जो कि हम मीठी बातें बोल सकते हैं, दूसरों को अपने वश में कर सकते हैं, इतना होने पर भी ऐसा हम ना करें तो ऐसी बात है जैसे कि हम पके आम के होते हुए कच्चे आम को तोड़ते हैं। जैसे इसी के बराबरी वाला दोहा है, तुलसी मीठे वचन से सुख उपजत चहुओर, वसीकरण ये मंत्र है परिहर वचन कठोर। तुलसीदास कहते हैं मीठे वचन से, आप जानते हैं तुलसीदास को, इन्होंने रामचरितमानस लिखा था, आपको मालूम है। उस रामायण का संस्कृत में वाल्मीकि ने रामायण लिखी थी और हिंदी में तुलसीदास ने नाम रखा रामचरितमानस। इसमें भी तुलसीदास का उद्देश्य था कि धार्मिक समन्वयता, इसमें भी तुलसीदास का उद्देश्य था धार्मिक समन्वयता। तमिल में लिखी कंबर उसको कंबर रामायण कहते हैं। कंबर रामायण भी धार्मिक समन्वयता का उपदेश देता है। कैसे देता है? अंत में जब राम रावण युद्ध खत्म हो गया, रावण हार गया, मारा गया, तो राम ने क्या किया, उस राज्य को उसके भाई विभीषण के हाथ सौंप दिया और तुरंत अब स्वयं घर वापस आए। तो उस समय विभीषण उसके पैरों पर पड़ा, उसे आशीर्वाद मांगा, आशीष मांगा। तो रहीम राम कहते हैं, ये लिखा है कंबर रामायण में। अगर आपके पास कंबर रामायण की किताब हो तो पढ़िए, पढ़कर देखिए। மக்களே, நண்பர்களே, தங்களிடத்திலே கம்பராமாயணம் இருந்தால் அதை வாங்கி படித்து பாருங்கள். விபீஷண சரணாகதி படலம் என்று வரும். அங்கே கம்பர் சொல்கிறார், ராமர் சொல்வதாக கம்பர் சொல்கிறார். ராமர் அவனுக்கு விபீஷணனுக்கு ஆகி வாழ்கிறார். என்னவென்று, அன்புள்ள குகனோடும் ஐவரானோம், நாங்கள் 4 பேர்கள், हम 4 भाई हैं, राम लक्ष्मण शत्रुघ्न भरत, हम 4 भाई हैं। लेकिन जब गुह हमसे मिल गया तो 5 हो गए। जब केवट गुह हमसे मिल गया तब हम 5 भाई हो गए। अनबुள்ள गुहनोடும் ஐவரானோம், गुह कौन सी जाति का था? गुह केवट जाति का था, भील जाति का था, नीच जाति का था। अच्छा, लेकिन राम क्या करते हैं, उस नीची वाले जाति वाले गुह को अपने भाई मान के गले लगाते हैं। और பின்பு उसके बाद कुंड सुलवान मगनोடும் अरुवरानों, कुंड सुलवान मगन कौन है? सुग्रीव है। सुग्रीव उस गिरी के बीच में रहता है, किष्किंधा, क्योंकि वो किष्किंधा ऐसी जगह है, उसके चारों ओर द्वीप के समान है, पहाड़ है। उस पहाड़ से ऊपर वो वाली अंदर नहीं आ सकता, ऐसा एक शाप है उसको, इसलिए वो वहां पर सेफ्टी के लिए रहता है। वो गुहा राम से मिलता है, राम उसकी मदद करते हैं और वाली को मार डालते हैं और गो की रक्षा करते हैं, उसको वहां का राजा बना देते हैं। ये तो आपको मालूम है। அந்த வாலியை கொன்று சுகிரீவனை நாட்டுக்கு அரசனாக்குகிறார் ராமச்சந்திரர். அப்பொழுது அவரை தம்பி என்று அழைத்துக் கொள்கிறார். பின்பு குண்டு சொல்வான் மகனோடும் அருவரானோம், இன்றைக்கு பீஷ்ணா நீ என்னை தழுவி கொண்டிருக்கிறாய், நீ என்று அவன் भीषण राक्षस का தலைவன், राक्षस कुल का है, और सुग्रीव कौन सा कुल का है? वानर कुल का है। लेकिन वानर कुल को भी राम ने अपना लिया, भाई मान लिया, और यहाँ पर राक्षस कुल के विभीषण को भी भाई मान लिया। இன்று முதல் உன்னோடு
எழுவரானோம் என்று அண்ணல் சொல்ல விபீஷணன் அடிபணிந்தான். மீண்டும் அன்புள்ள குவனோடும் ஐவரானோம், பின்பு குண்டு சொல்வான் மகனோடும் அரோரானோம், இன்று முதல் உன்னோடு எழுவரானோம் என்று அண்ணல் சொல்ல विभीषण अड़िपणिंदान என்று முடிப்பார் கம்பர். यहाँ पर ये देखना है कि छोटे बड़े का भेदभाव भगवान के पास नहीं है। राम छोटे बड़े का भेदभाव नहीं मानते, सबको अपना भाई मानते हैं। ये रामचरित्र क्या है? समन्वय भावना का प्रचार करता है, समन्वय भावना का उपदेश करता है। यही रामायण का, रामचरितमानस का उद्देश्य है, सीख है, मैसेज है, संदेश है। लेकिन हम ये ना जानते हुए दूसरों को तू निज जाति वाला है, निज धर्म वाला है, ये वाला है, वो वाला करके उसको नीच मान करके उसको छलहट करके उससे घृणा करते हैं। ये घृणा, नफरत करते हैं। ये नफरत की बात राम की चरित्र में कहीं भी नहीं है, चाहे तमिल में हो, चाहे तेलुगु में हो आनंद रामायण, चाहे हिंदी में हो तुलसी रामायण, चाहे संस्कृत में हो वाल्मीकि रामायण, कहीं भी नफरत की बात ही नहीं है रामचरित्र में। इसलिए यहाँ पर रामचरित्र ही नफरत की भावना को दूर करने के लिए हुआ है, प्रेम का संदेश देने वाला। इसलिए तुलसीदास ने नाम रखा रामायण नहीं, रामचरित मानस। राम का चरित्र हमारा मानस है, हमारे मन में, हमारे दिल में लगे रहना चाहिए। इसलिए उन्होंने नाम रखा रामचरितमानस। यहाँ पर तुलसीदास जी कहते हैं, मीठे वचन से सुख उपजत चहुं ओर। मीठे वचन बोलने से, तेमिस बोलने से सुख उपजत, सुख पैदा होता है। कहाँ पैदा होता है? चहुं ओर, चारों ओर पैदा होता है। இனிய வார்த்தைகள் பேசினால் நாலா பக்கமும் சுகமே விளைகிறது, இன்பமே விளைகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் பிறரை எப்படி வசீகரிப்பது? இனிய வார்த்தைகள் பேசினால் நாம் பிறரை அட்ராக்ட் பண்ணலாம், வசியப்படுத்தலாம், இம்ப்ரெஸ் பண்ணலாம். वसीकरण ये मंत्र है। नाम प्रेरे वसीकरिक, दूसरों को इम्प्रेस करने के लिए, आकर्षित करने के लिए अगर एक मंत्र है तो वो मंत्र है मीठे वचन, मीठी बातें बोलना। अगवे परिहरु वचन कठोर, छोड़ दीजिए कठोर वचन को, छोड़ दीजिए कठोर बातें बोलना छोड़ दीजिए। अதான் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவரம் தற்று। हमारे पास अच्छी बातें हैं, मीठी मीठी बातें हैं, दूसरों के दिल को छूने वाले अच्छी बातें हैं, शब्द हैं, लफ्ज हैं, लेकिन हम क्या करते हैं? दूसरों से नफरत की भावना पैदा करते हैं, उसे नफरत करते हैं। चल हट, चल जा, चल जा, आना नहीं, छूना नहीं, अंदर आना नहीं, नफरत करके बुरी बातें उसके खिलाफ हम यूज करते हैं। उससे क्या पैदा होगा? सुख नहीं पैदा होगा, दुख ही पैदा होगा। इसलिए दुख को पैदा करने के लिए एक ही मंत्र है, वो मंत्र है मीठी बातें बोलना। मीठी बातें बोला, कोयल भी मीठी बातें ही बोलता है। कोयल कूदता है ना, कैसे कूदता है? क्या कड़वी बातें बोलता है क्या? कोयल छोटा सा एक पक्षी है, वो भी जानता है कि हमें मीठी बोली बोलनी चाहिए, मीठा गाना गाना चाहिए, अपने मीठे गाने से लोगों को वशीभूत करना चाहिए। लेकिन हम मानो क्या करते हैं? ऐसी बातें नहीं करते हैं, दूसरों से नफरत करते हैं, दूसरों के सामने कड़वी बातों का प्रयोग करते हैं। ये सब हमें बंद करना चाहिए और दूसरों के प्रति मीठी बातें बोलनी चाहिए। यही दूसरों को अपने वश में करने का मंत्र है, वशीकरण ये मंत्र है। इसलिए परिहर वचन कठोर, वशीकरण ये मंत्र है। कौन सा मंत्र है? मीठे वचन। मीठे वचन ही दूसरों को अपनी ओर आकर्षित करने का, लुभाने का, इंप्रेस करने का मंत्र है। इसलिए कठोर वचन छोड़ दीजिए, परिहर छोड़ दीजिए। கசப்பான வார்த்தைகளை, வெறுப்பான வார்த்தைகளை பேசுவதை விட்டு விடுங்கள். வெறுப்பு பேச்சு, வெறுப்பு பிரச்சாரம் இவற்றை விட்டுவிட்டால் எங்கும் நலம், எல்லாம் நலம்। जैसे कि संस्कृत में कहता है ना, उदार चरितानांतु वसुदैव कुटुंबकम।
सर्वे जनाः सुखिनो भवन्तु, सर्वे जनाः सुखिनो भवन्तु, उदारचरितानान्तु वसुदैव कुटुंबकम। इसके पास उदार चरित्र है, उसके लिए ये सारा प्रपंच, यूनिवर्स, होल यूनिवर्स उसके लिए अपने परिवार के समान है। इसलिए हमें उदार होना चाहिए, अच्छी बातें बोलना चाहिए, नफरत नहीं करनी चाहिए, मीठी बातें बोलनी चाहिए, सबसे प्रेम करना चाहिए, प्यार करना चाहिए। मैं रोज कहा करता हूँ, प्रेम से प्रेम पलता है, दीपक से दीपक जलता है, दीपक से दीपक जलता है, प्रेम से प्रेम पलता है। इसलिए यहाँ पर रहीम, तिरुकुरल और तुलसीदास जी तीनों कविगण हमें यही समझाते हैं कि हमें रामचरित्र को अपनाना चाहिए, राम की पूजा करनी चाहिए, रामचरित्र को अपने दिल, अपने अपने आचरण में, अपने चरित्र में, अपने अपने आप में पूरा उतारना चाहिए और उसी के द्वारा सबसे प्रेम करनी चाहिए, किसी से नफरत करनी चाहिए, क्योंकि सब एक है। हमारे भारत देश का इसकी विशेषता क्या है? विविधता में एकता, अनेकता में एकता, यही भारत की विशेषता है। इस विशेषता को कायम रखेंगे और सब एक रहेंगे, एक साथ रहेंगे, ये नफरत को भूल जाएंगे, प्रेम को फैलाएंगे, क्योंकि वशीकरण ये मंत्र है। मीठे वचन, तुलसी मीठे वचन थे, सुख उपज चहु और, वशीकरण ये मंत्र है, परिहरु वचन कठोर। ये तुलसी कौन है? रामायण को, हिंदी में रामायण लिखने वाले बहुत महान कवि है, रामचरितमानस के ग्रंथकार हैं तुलसीदास जी। तुलसीदास भी यही कहते हैं कि मीठी बातें बोलनी चाहिए। तुलसीदास भी कहते हैं, ये வள்ளுவர் भी कहते हैं, இனிய உளவாக இன்னாத கூறல் कनीरुप खाए गवर्नर। रहीम भी कहते हैं, हमें राम की कहानी को, राम कहानी को अपने दिल में उतारना चाहिए, जीवन में उतारना चाहिए, जीवन में ढालना चाहिए। ये बात कौन कहता है? हाथी कहता है, गजराज। दूर उड़ावत शीश पर कचर ही काम, जे अज्जे मुनिपत्नी तरी सो ढूंढत गजराज। इस प्रकार हमारे जितने कवियों ने, महानों ने हमें यहाँ पर इस पवित्र पुनित भारत देश में जन्मा है, उन सभी लोगों ने प्रेम को समझाया है, प्रेम का ही उपदेश किया है। इसका हम भी पालन करें और दुनिया में सब हर जगह प्रेम को फैलावें और सबसे प्रेम करें, एकता कायम रखें। हमारी एकता कायम रखने से हम सब एक रहेंगे और देश को बचाएंगे और सबको बचाएंगे, लोगों को बचाएंगे। उदार चरितानांतु वसुदैव कुटुंबकम, उदार चरितानांतु वसुदैव कुटुंबकम, सर्वे जनाः सुखिनो भवन्तु। इस नीति का पालन करें और सर्वश्रेष्ठ हम भारतीय हैं, हम श्रेष्ठ भारतीय कहलावे, उसका सबूत प्रमाण विश्व को देवे। ये संदेश ये तीनों कुरल देते हैं। इस प्रकार बहुत सारे कुरल है, बहुत सारे नीति ग्रंथ हैं, उनका हम एक एक करके अध्ययन करेंगे। और इस मौका जो मुझे मिला है, इसके लिए मैं आपको और भगवान को धन्यवाद समर्पण करते हुए आज का ये एपिसोड खत्म करता हूँ। कल एक नए शीर्षक के साथ आपसे मिलने वाला हूँ. நாளை ஒரு புதிய தலைப்போர்த்தங்களை சந்திக்கின்றேன். நாம் அனைவரும் இந்தியர், நாம் இந்தியர், நாம் இந்தியர் என்ற ஒருமைப்பாட்டை நாம் என்றைக்கும் மனதிலே உருவமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நாளை சந்திப்போம். அதுவரைக்கும் விடைபெறுவது विदा लेने वाला आपका सेवक आर सुंदरराजन. धन्यवाद. नंद्री नंद्री नंद्री. जय हिंद. हाँ, போயிட்டா போயிட்டான். இது மறந்துடுறேன்.